Hi friends, நான் இன்னைக்கு சாமையில சாம்பார் சாதம் செய்ய போறேன். அதுக்கு நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம பப்பு டட்டூவோட சாம்பார் பவுடர். இது வந்து ஏன் சூஸ் பண்ணேன் அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் டச்சோட நல்ல ஃப்ளேவரோட இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஹோம்மேட் ப்ராடக்ட். இது வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து இன்கிரிடியன்ட் போட்டு தான் வந்து நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணி தான் போடுவோம். அதே டேஸ்ட் இந்த பப்பு டட்டு சாம்பார் பவுடர்ல இருக்கு. அதுக்காக நான் வந்து இந்த பப்பு டட்டுவோட சாம்பார் பவுடர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமை, வேக வச்ச கொள்ளு பருப்பு, அப்புறம் இதுக்கு தேவையான காய்கறிகள், மஞ்சள் தூள், இதுக்கு வந்து எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான தாளிக்கிற பொருள் வந்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும், தக்காளி, இஞ்சி பூண்டை வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பையும் துவரம் பருப்பையும் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு கப்பு சாமைக்கு வந்துட்டு அதே சேம் குவான்டிட்டியில் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பும் கொள்ளு பருப்பும் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதை ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இதனோட பெனிஃபிட் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து ஈஸியான சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பசங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து இந்த இது பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சீரக வத்தல், அதாவது நம்ம பப்பு டட்டுவோட சீரக வத்தல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவரோட சீரக ஸ்மெல்லோட வந்துட்டு நல்லா இருக்குது. இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். இது கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயை வந்து கிள்ளி போட்டுக்கணும். 2 காஞ்ச மிளகாய் போதும், இல்லாட்டினா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் பொரியணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கருவேப்பிலை, சீரகம், தேங்காய், பூண்டு, இஞ்சி இதை வந்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்புறம் இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து நம்ம கல்லுப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். இதையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கணும். வதக்கும்போது நல்ல வாசனை வரும். கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் மஞ்சத்தூளையும் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கணும். அப்போ நல்லா வந்து ஸ்மெல் வரும். தக்காளியும் வெங்காயமும் வந்து ஒரு 20% வந்து குக் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பப்பு டட்டுவோட சாம்பார் பவுடர் வந்து எடுத்துக்கணும். இது வந்து ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைச்சி தான் வந்து இந்த சாம்பார் ரைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால இதை வந்து நான் மறுபடியும் இந்த சாம்பார் பவுடர் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணி பண்ணுறேன். நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இதில் வந்து என்னென்னா 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் வந்து போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது. அந்த எண்ணெய் இருக்கிறதுலையே வந்துட்டு லைட்டாக போட்டு வந்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஸ்மெல் வரும். அதோடு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸு சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிற தேங்காய் இதையும் வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொள்ளு பருப்பு, இதை வந்து ஏற்கனவே நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். கொள்ளு வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4 விசில் விட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இது கூட இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 30 or 40 மினிட்ஸ் வந்துக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு கலவையை வந்து இதோட நான் ஆட் பண்ணி அதையும் நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி கலவை கூட வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கணும். எதனாலனா இந்த பருப்பில் வந்து அந்த சாம்பார் பவுடர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேரும்போது இன்னும் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற சாமை அரிசியை வந்து 1 கப் எடுத்திருக்கோம். இந்த 1 கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நார்மலாக வந்து 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப்பு தான் ஊற்றுவோம். இது சாம்பார் சாதம்ன்றதுனால நல்லா குழைவாக இருக்கணும். நம்ம வந்து வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் 1 கப்புக்கு வந்து நான் 5 கப்பு நான் வந்து தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வந்து நல்ல குழக்குழன்னு நல்லாயிருக்கும். பசங்க ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமை ரைஸை வந்து போட்டு இது பண்ணலாம். இதில் வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளு யூஸ் பண்ணுறதுனால கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் நமக்கு டெய்லி லைஃப்பில் வந்து. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து பசங்களுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் சாமை மில்லட் எடுக்கிறதுனால மில்லட் வந்து இப்போ நிறையா தெரியறதில்ல. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வத்தல் வந்து எடுத்திருக்கேன். இந்த வத்தல்லே வந்து சீரகம் அதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும். பசங்க சாப்பிட்றது இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒரு வத்தலோட சாம்பார் சாதத்தை சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த சாமை அரிசியை வந்து இதோட ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம்
இந்த காய்கறி இருக்கிறதுனால வந்து பசங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு பொரியலோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த சாம்பார் சாதத்தில் போடும்போது நல்லா குழைவாக வந்து வெந்துடும். அதை பசங்க சாப்பிடும்போது பசங்களுக்கு வந்து நிறைய வந்து விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த கொள்ளை யூஸ் பண்ணுறதுனால பசங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி, இருமல் இதெல்லாம் வந்து சரியாயிடும். இது வந்து பசங்களுக்கு வந்து மாத்திரை மருந்து கொடுக்காம இந்த மாதிரி வந்து பருப்பு வகைகளை வந்து தானிய வகைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பசங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடும்போது அதனுடைய மருத்துவ குணங்களும் வந்து பசங்களுக்கும் வந்து போய் சேரும்னு சொல்லலாம். இந்த மில்லட்டை நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ஹை ஃபைபராக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம பருப்பு அதிகமாக சேர்க்கறதுனால வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும். இந்த பெருங்காயத்தூளை சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக இந்த பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 50% வந்து குக்காக இருக்கும். இது குக்கானதுக்கப்புறம் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாமை அரிசியை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விடணும். 4 விசில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 4 விசில் விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுன்றதை அப்புறமேல் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்துட்டு இதுக்கு தேவையான சைட் டிஷ், அதாவது நம்ம பப்பு டட்டுவோட சீரக வத்தல் எடுத்துக்கிறோம். இதை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு வரும். சைட் பைலே பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து 4 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சாம்பார் சாதத்தை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தளதளன்னு தான் இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்க பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் எல்லாமே பருப்பு அது எல்லாமே வந்து ரொம்ப டைட் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கணும். நெய்யும் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான், தேவையான அளவு மட்டும் லிமிட்டாக வந்து ஊற்றிக்கணும். இந்த பருப்பு சாதம் காய்கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாங்க, நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. இதை வந்து இதுக்கு ஏற்ற சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்பு டட்டுவோட சீரக வத்தல். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இதனுடைய வந்து ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. இது அரிசி மட்டும் இல்லாமல் அது கூட வந்து சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஃப்ளேவரோடு கிடைக்குது. பசங்களுக்கு வந்து சிப்ஸ் அது இதுன்னு கொடுக்காம இந்த மாதிரி பப்பு டட்டுவோட இந்த ஒயிட் கலர் வத்தல் கொடுத்தோம்னா வந்து நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மில்லட் எடுத்துக்கிறோம். இந்த மில்லட் எடுத்துக்கிறதுனால வந்து ஹை ஃபைபர், எளிதில் வந்து சீரணமாகக்கூடியது, கொள்ளு வந்து கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதில் உள்ள வெஜிடபிள்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷனை கொடுக்கும். நெய் யூஸ் பண்ணுறதுனால குட் கொலஸ்ட்ரால் இருக்கும். இந்த வத்தல் நம்ம சாப்பிடும்போது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுனால பசங்க இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த பப்பு டப்பு சாம்பார் பவுடரை யூஸ் பண்ணி மில்லட்ஸில் சாம்பார் ரைஸ் செஞ்சு பப்பு டட்டுவோட வத்தலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.